வெல்கம் மக்களே. மலேசியால இருந்த ஒரு காலத்துல எல்லாரையும் பயம் காட்டி வச்சு இருட்டுல நடக்கும் ஒரு பயங்கரமானதுன்னு ஒண்ணு சொல்லணும்னா ஓராங் மீஞா. ஒரு காலத்துல பெண்களுக்கு வெளியே போக கூட பயமா இருந்தது. நைட் டைம்ல கூட லைட்டை பிடிச்சி தூங்க போகணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாம் ஜஸ்ட் ரியூமரா இல்ல உண்மையா நடந்த சம்பவங்களா? யார் அந்த ஓராங் மீஞா? அவனுக்கு யார் மேல இருக்கிற கோபத்தை இப்படி வழிகாட்டியிருக்கான். இனிமே அவன் உங்க கனவுல வந்தா நீங்க தப்பிக்கவே முடியாது. அவன் ஓராங் மீஞாவா எப்படி மாறினா, இதுல என்னென்ன விஷயங்கள் பொதிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளார பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிகாஸ் லாஸ்டா ஒரு அதிர்ச்சியான ட்விஸ்ட் இருக்கு. இது எஸ்கே ட்ரூத் ஜோன். நான் உங்கள் எஸ்கே. வாங்க இன்னைக்கு ஜோனுக்குள்ள போலாம். ஓராங் மீஞா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓராங் மீஞானா ஆயிலி மேன், தமிழ்ல சொல்லணும்னா எண்ணெய் மனிதன். மலேசியால ஒரு லெஜெண்டரி கதைகள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஃபேமஸான ஒரு நபர் தான் இந்த ஓராங் மீஞா. அவன் உடம்பு முழுக்க கருப்பு எண்ணெயை பூசிட்டு இரவு நேரத்துல வீட்டுக்குள்ள பதுங்கி போய் வுமன்ஸை கிட்னாப் பண்ணுவான்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரி பப்ளிக்கு முதல் முறையா ஃபேமஸான வருஷம் தான் 1957. மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம். பட் உண்மையான ரெக்கார்ட்ஸ்ல போய் பார்த்தா ஓராங் மீஞாவோட ரூமர்ஸ் அதுக்கு முன்னாடில இருந்து, அதாவது 1950ல ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது. சுலேங்கோர், பேரா அண்ட் பினங் மற்றும் இந்த மாதிரி இன்னும் சில இடம். இப்போ கதைக்கு வருவோம். எதனால இப்படி நடந்துச்சு? ஓராங் மீஞான் அப்படிங்கிறவன் எங்க உருவாகுனா? ஓராங் மீஞாவோட வரலாறு ஒரு ட்ராஜடியில ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வெர்ஷன்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஒரு மனுஷன் தான், பட் அவனோட பேராசைனால பழி வாங்கணும்னு பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் ஒரு கொடூரமான பேயா உயிரினமா மாறிட்டான். சில ஸ்டோரிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவன் காதலிச்ச பெண்ணால நிராகரிக்கப்பட்ட ஒரு இளைஞன். அதாவது அந்த பெண் இவனை வேணான்னு சொன்னதுனால பயங்கர டிப்ரெஷன்ல போய் ஒரு போமோ, அதாவது மேலே மந்திரவாதி கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கான். என்னதுன்னா அவனோட ஆசை ஒரு சிம்பிளான விஷயம்தான். அவங்களுக்கு எப்படியாச்சும் பழி வாங்கணும், பனிஷ் பண்ணணும் தான் அவனோட ஒரே ஆசை. பட் அந்த போமோ என்ன சொல்லியிருக்கானா, நீ என்னோட சக்தியை அடையணும்னா 21 கன்னி பெண்களை ரேப் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அதோட முழு சக்தி உனக்கு கிடைக்கும்னு அந்த மலை மந்திரவாதி சொல்லியிருக்கான். அப்பதான் அவன் கருப்பு ஆயில உடம்பு முழுக்க கவர் பண்ணி லைட் வெளிச்சத்துல கூட ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரியும், மற்றும் பிசிக்கலா யாராவது பிடிக்க வந்தா கூட அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவன் கருப்பா ஆயில உடம்புல தடவி இந்த மாதிரி வேலைகளை ஆரம்பிச்சிருக்கான். இப்போ இந்த கதை உலகம் முழுவதும் எப்படி பரவலா பேசப்பட்டிருக்குன்னு நம்ம பார்ப்போம். 1957 இருந்து 1960 வரைக்கும் ஓராங் மீஞா அப்படிங்கிற ரூமர்ஸ் மலேசியா முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த காலகட்டத்துல வில்லேஜ்ல இருக்கிற மக்கள், முக்கியமா ஆண்கள் எல்லாருமே நைட்ல பாதுகாப்புக்கு கூட்டம் கூட்டமா ரவுண்டிங் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நடுவுல 1957ல ரொம்ப ஃபேமஸான மலே ஆக்டர் அண்ட் டைரக்டர் பி ரம்லி முதல் முறையா ஓராங் மீஞான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணி அது ரிலீஸ் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் 1970ல அடுத்தடுத்து வர படங்கள்ல ஓராங் மீஞாவை ஒரு வில்லனா காட்சிகள் வச்சிருக்காங்க.
அதோட 90 காலகட்டத்துல ஓராங் மிஞ்ஞாவோட ரிப்போர்ட்ஸ் மலேசியால உள்ள பகுதியில ஷாலாம் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இந்த ஒரு ஓராங் மிஞ்ஞாவை இரவு நேரத்துல சில பேர் பார்த்திருக்காங்கன்னு ரிப்போர்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோஹர் பாரு ஸ்டேட்லயும் கூட இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2000ல அதுக்கப்புறமா தான் இன்டர்நெட்ல ரூமர்ஸ் வைரல் ஆகி ஆரம்பிச்சிருக்கு. ஃபாரம் நியூஸ்ல வெளியே வந்த விஷயங்கள் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ள மக்களுமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதோட 2012ல ஒரு கேஸ் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டிருக்கு. அது எங்கன்னா கம்போங் லக்ஸாமனா கோம்பாக் அப்படிங்கிற பகுதியில நைட்ல ஒரு உருவம் உடம்பு முழுக்க கருப்பு எண்ணெய்களை பூசிட்டு ஒரு பெரிய சுவர் மேல ஏறி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் கதவை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கான். அத ஒரு பெண்மணி பார்த்ததா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மலேசியா மீடியால தி ஸ்டார், நியூ ஸ்ட்ரேட்ஸ் டைம்ல கூட இந்த செய்தி வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா 2021ல இருந்து 2023 வரைக்கும் டிக்டாக், யூடியூப் ரீட்ஸ்ல கூட ஓராங் மிஞ்ஞா பத்தின வீடியோ திடீர்னு வைரல் ஆயிருக்க, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கிடைச்சிருக்குன்னு சில பேர் கிளைம் பண்றாங்க. இது போக 2022ல ஸ்லாங்கோர்ல ஒரு லேடி டிக்டாக்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. நைட் 2 மணி அளவுல கருப்பு உருவத்தோட ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்துச்சுன்னு அந்த கண்ணாடி ஜன்னல்ல அந்த எண்ணெயோட கை அச்சு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. கடைசியா 2023ல ஈப்போ அப்படிங்கிற இடத்துல ஒரு வீட்டுல ஓராங் மிஞ்ஞா பிடிபட்டிருக்கான். பட் போலீஸ் பிடிச்சு விசாரிச்சதுல அவன் உண்மையான ஓராங் மிஞ்ஞாவே இல்ல, சாதாரண திருடன் தான் சொல்லியிருக்காங்க. பட் அவன மாதிரி உடம்பு முழுக்க கருப்பு எண்ணெய் பூசிட்டு இருந்திருக்கான். போலீஸ் அவன் கிட்ட இதை கேட்டதுக்கு, ஏன் உடம்புல எண்ணெயை பூசிருக்கேன்னு கேட்டதுக்கு அவன் அதற்கு சொன்ன பதில் என்னன்னா, அந்த திருடன் ஓராங் மிஞ்ஞானால ஈர்க்கப்பட்டு அவன மாதிரி ஆகணும்னு இப்படி செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. அந்த ஓராங் மிஞ்ஞாவை இவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கான்னு அதை நினைச்சு இவன் ஓராங் மிஞ்ஞா மாதிரி திருட மாதிரி வேஷம் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே போலீஸ்க்கே குழப்பம் ஏற்பட்டிருக்கு. எதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்காங்க பாருங்க. மலேசியா போலீஸ் ஆபீஷியலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான சில திருடனுங்க இல்ல கொலைக்காரனுங்களோ இந்த ஓராங் மிஞ்ஞாவை மெத்தடை யூஸ் பண்ணி மக்களை பயமுறுத்தி வீட்டுக்குள்ள போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எத்தனை பேர் பார்த்திருக்காங்க? அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறதெல்லாம் என்ன ஃபேக்கா இல்ல வேற லெவலா இருக்குமா? இங்கதான் நம்மளுக்கு கேள்விகள்லாம் ஆரம்பிக்குது. இவன் சூப்பர் நேச்சுரலா இல்ல வெறும் மனுஷனா? ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சில அறிஞர்களும் பேரநார்மல் ரிசர்ச்சர்ஸும் நம்புறது என்னதுன்னா, ஓராங் மிஞ்ஞான்னு சொல்றது ஒரு ரியல் கோஸ்ட் இல்ல, இது நம்ம மனசுக்குள்ளார உருவான ஒரு மென்டல் இல்யூஷன். இது எல்லாம் நம்ம மைண்ட்ல தான் உருவாக்கின ஒரு இமேஜ் மாதிரின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா சில மந்திரவாதிகளும் அமானுஷ்ய மருத்துவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது ஒரு ஜின் இல்ல பிளாக் மேஜிக்ல பொசஸ் ஆன ஒரு மனுஷன் தான். அவன் ரியலா ஒரு காலத்துல இருந்தான், ஆனா இப்ப வரைக்கும் அவனோட உருவங்கள் இங்க உலாவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓராங் மிஞ்ஞா எதுக்கு ஆயில்லாம் யூஸ் பண்றான்? அதுல ஒரு சிம்பிள் எல்லாம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆயில்ல என்ன அர்த்தம்னா, இது வழுக்குத்தனமா இருக்கும், அதாவது ஸ்லிப்பரியா இருக்கும், யாராலையும் அவளை ஈஸியா அவனை பிடிக்க முடியாதுன்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்த்தா கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆயில்ன்ற சொல்லணும்னா அதுக்கு பேரு டார்க்னஸ் தான் அர்த்தம். கருப்பு மாந்திரியங்கள், தூய்மை இன்பம், தடை செய்யப்பட்ட அறிவு மாதிரி மிஸ்டிக்கல் சிம்பிள்னு சொல்றாங்க. பொதுவா நம்மளுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கும், ஜெனரல் நாலேஜ்னு. ஸோ இது எப்படின்னா, தடை செய்யப்பட்ட அறிவு. பகுத்தறிவுனா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, தடை செய்யப்பட்ட அறிவுனா நம்ம தெரிஞ்சிக்க கூடாதது. அதாவது இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கு, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் தான் சேர்த்து தான் சொல்றாங்க. ஓராங் மிஞ்ஞா உடம்புல இருக்கிற கருப்பு எண்ணெய்கள் சும்மா வழுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, மெலேஸோட மறைப்பொருள் சார்ந்த பிராக்டிக்ஸ்ல மிஞ்ஞா டாகு மாதிரியான பிளாக் ஆயில்ஸை யூஸ் பண்றதும் மற்றும் மாயமா மறைஞ்சு போறதும் பாலியல் கட்டுப்பாடு செய்யறதுக்கும் தான். ஸோ இந்த ஆயில் சிம்பிள்ல இருக்கும் ஈவலோடைய எண்ணங்களும் ஆன்மீகமும் கனெக்ஷன் ஆகும்னு இந்த மாதிரி கருப்பு எண்ணெயை பூசிட்டு உடம்புல தடவி சில பேர் கருப்பு மாந்திரிகத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. மிஞ்ஞா டாகுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல முதல்ல பிறக்கிற குழந்தை இறந்துருச்சுன்னா அதை புதைச்ச பிறகு சில மாந்திரிகள் அதை மறுபடியும் தோண்டி எடுத்து அந்த குழந்தையோட வாய்க்கு கீழே, அதாவது லேசா வாய்க்கு கீழே நெருப்பு பத்த வச்சாக்கா அந்த ஸ்கின்ல இருந்து ஒரு மாதிரியான எண்ணெய் மாதிரி ஒழுகும். ஸோ அதை எடுத்து ஒரு சின்ன பாட்டில வச்சுப்பாங்க. பிகாஸ் அதோட பவர் இன்னும் பயங்கரமா வேலை செய்யும். ஆனா அது ஒரு தவறான விஷயம் கூட தான். தயவு செஞ்சு யாரும் அப்படி பண்ணிடாதீங்க, அதோட பாவம் உங்களை சும்மா விடாது. இப்ப வரைக்கும் ஓராங் மிஞ்ஞான்னு சொன்ன உடனே மனசுல ஒரு பயம் வரும். உண்மை என்னன்னா, இந்த உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது
நம்மளுக்கு ஒரு டீப்பான பயத்தை ஏற்படுத்தலாம். இது அதோட துரோகத்தையும் தனிமையையும் கருப்பு மாந்திரிகத்தையும் மற்றும் பழிவாங்குற வெறியையும் தான் காட்டுது. இது ரியலா இருந்ததா இல்ல உருவாக்க